ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு திரும்பி ஒரு தீபாவளி ஸ்பெஷலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு பேர் உக்காரை, அதாவது வெள்ளை ஸ்வீட்டு. அது நம்ம கடலைப்பருப்பு பாசிபிள் பண்ணுறோம் இருக்கா. நம்ம கடலைப்பருப்பு பண்ண போகிறோம். 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1 கிளாஸ் வெல்லம். இது வரைக்கும் இது மாதிரி அளந்து போட்டதில்லை, ஆனால் இந்த வாட்டி அளந்து போட போகிறேன். 1 கிளாஸ் வெல்லம், நெய். பர்ஃபெக்ட். இந்த 3 தான் ஃபேமஸ் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், லேசாக வறுத்துக்கலாம். ஒரு பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வறுக்கணும். ப்ரௌனிஷ் ஆகணுமா? வேண்டாம், ஆகவே கூடாது. கலரே சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே. அதாவது ரொம்ப நாற்று போன மாதிரி இருக்கும், மழை சீசன் அந்த மாதிரி இருக்கிறத ஒரு லேட்டாக வந்து வறுத்து பண்ணிக்கிறது. ஒரு பச்சை வாசனை போகுங்கிற ஒரு ஃபீலிங். வறுக்காமல் பண்ணுறோம் இருக்கப்பட்டு வறுக்கிறது நல்லாயிருக்கும். எல்லாமே சில விஷயங்களை வறுத்து நல்லாயிருக்கும். லேசாக வறுத்துருக்கோம். நிறைய பேர் சொல்றா இந்த மாதிரி பயறு சப்ஜி பண்றதுக்கோ பயறு ஸ்வீட் பண்றதுக்கோ நம்ம வந்து பயறு வறக்கவே வேண்டாம், டைரக்டாவே வேகவே முடியாது. பச்சை பயிரில் எந்த ஒரு ஸ்வீட்டும் சாப்பிடவே முடியாது. பயிறு வறுத்தே ஆகணும். ஸோ எல்லா டாலுமே ஆல்மோஸ்ட் பருப்பு தவிர எல்லா டாலுமே நம்ம வறுத்து தான் யூஸ் பண்ணலாம். ஆமாம், வறுத்து யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இல்லை கடலைப்பருப்பு சாதாரணமாக கடலைப்பருப்பு வேக போடுறதுக்கு கூட்டு கடலைப்பருப்பு சுண்டலுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? கடலைப்பருப்பு சுண்டல் கொஞ்சம் நல்லாவே வறுக்கலாம். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு உக்காரை விட கொஞ்சம் கூட நல்லா கடலைப்பருப்பு சுண்டலுக்கு வறுக்கலாம். சென்னா சுண்டலுக்கு என்ன பண்ணுவோம்? சென்னா வறுப்பியோ? கிடையாது. சென்னா 2 சென்னாக்கு வேண்டாம். ஒயிட் சென்னா, பிளாக் சென்னா அதுக்கு வறுக்க வேண்டாம். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு நான் வாங்கி உடனே வறுத்து வச்சிருவேன். பாசி வறக்காம எனக்கு பாசி எதுவுமே செய்ய தெரியாது. பச்சை பாசி சீக்கிரம் வேகும் சொல்லுவா. வேகிறதுல இம்பார்ட்டன்ட்டு வறுத்து செய்தால் டேஸ்ட்டு ஜாஸ்தி. ஓகே. அதனால அதுவும் வறக்கலாம். ரவை வறக்கலாம். சிலதெல்லாம் ஒரு சண்டே ஒரு டைம் கிடச்சி வச்சுக்கோங்களேன், வறக்கிற டேன்னு வச்சுக்க வேண்டியதான். பாசி வறுக்கிறது, முளாப்படிக்கு வறுக்கிறது, அதுக்கப்புறம் ரவை வறுக்கிறது, சொல்லி வறுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆத்துக்குள்ள. நம்ம ரவையை வறுத்தானே வைப்போம். சேமியா கூட ரோஸ்டட் சேமியா கிடைச்சிடுறோம் கடையில. ரோஸ்டட் ரவாவும் கிடைக்குது. பட் நம்ம வந்துட்டு ரோஸ்டட் ரவா மேல நமக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. நம்ம திருப்பி ரோஸ்ட் பண்றோம். அதை ரோஸ்டட் ரவா வாங்கி நம்ம அதுவும் கேசரி அல்வாக்கு வறுக்கலாமானா கொஞ்சம் நெய் விட்டு வறுப்போம். ஆமா, உப்புமாக்கு வேணும் நெய் விட விஷயம் வறுக்கலாம். கேசரிக்கு ரவா வறுக்கலாமா சொல்லி நெய் விட்டு வறுப்போம். இவ்வளவு போதும். செவக்கெல்லாம் வேண்டாம். இந்த உஷ்மா ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்துடலாம். இந்த வறுத்ததை நம்ம வேக போடணும். நம்ம அந்த குக்கரை விட ஒரு ரோபோ குக்குன்னு ஒன்று இருக்குது, காட்டுறேன் வாங்க. இதுதான் நம்ம வந்து ரோபோ குக்கு. 15 நிமிஷம் மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ இதை ஆன் பண்ணுறேன். கீக் ரோபோ குக். ஓகே. இதில் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கலாம். இட்லி, ரைஸு, சாம்பார். அதில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணுதுன்னா, இது ரைஸு, டால், இட்லி. இது என்ன போடுறோம்? இந்த சோலே, ராஜ்மா சோலே. அதுல கடலை பருப்பு நல்லா வேகும். ஓகே. சோ ரோபோ குக்ல உனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது வேக? ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டைமர் செட் ஆயிடும். ஆமா, இதுல வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கான், ஸ்டீல் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் இருக்கு, பட் நான் ஸ்டீல் வாங்கினேன், ஸ்டீல் கண்டெய்னர். இதுல வந்து நம்ம தண்ணி வேணும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். எந்த கடலையாலும் சரி அது முங்கலாம். இது தண்ணி விட்டுருக்கேன். கடலை முங்கணும். அளவு என்னது, என்ன அளவு கேட்கவே வேண்டாம். அந்த கடலை அப்படிங்கிறது முங்கணும். இப்போ இதுக்குள்ள இதை வைக்கிறேன். இது இதனுடைய டக்கர். இதுல ஒரு வாஷர் இருக்கு. ஓகே. இது வந்து இதுவும் அதுவும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இங்க முடிஞ்சு போச்சு. ஸோ வெயிட் ஒன்றும் தேவையில்லை. ஆமா, இது ஒரு ஆன் பட்டன் இருக்கு. இது மாதிரி வந்ததுன்னா ஆன் பண்றோம், 0. இது 40க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த குக்கருக்கு ஒரு வெயிட் இருக்கு. நான் வெயிட்டை எடுத்துட்டு வரேன். இந்த வெயிட்டை வந்து இங்க ஒரு ஹோல், ஒரு சின்ன ஒரு பெண்ட் இருக்கு. அந்த பெண்டில் வச்சுட்டு இப்படி ஒரு திருப்பணும். நல்லா இருக்கா இந்த கீக் ரோபோ குக்கு? ரொம்ப நல்லா வெந்தோடனே காட்டுறேன். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? ஒண்ணு கிடையாது. அவனே எக்ஸ்ட்ரா ஒரு வாஷர் தந்துருக்கான். ஓகே. அதுவே நான் பாஸ்ட் 3 இயர்ஸா யூஸ் பண்ணல, வச்சிருக்கேன். இந்த வாஷரே நல்லா இருக்கு. வாஷர் போனா இதே காசு வாஷர் விண்டு போச்சு சொல்லி பேக்கிங்ல வேற ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. டெய்லி காலை இட்லி வைக்கிறது இதுதான், ரைஸ் இதுல தான், பருப்பு பயிர் வேகிறது இதுல தான். ஓகே. ஸோ இதை நாங்கள் வெந்துட்டு உட்கார எப்படி பண்றதுங்கிறத காமிக்கிறோம். உட்கார திறக்கிறதுக்கு ஆயாச்சு.
இதில் கடலைப்பருப்பு வெந்திருக்கு. இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். கடலைப்பருப்பு லேசாக ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போடுங்க. இது வந்து ஒரு லோட்டு கடலைப்பருப்பு. இப்போ என்ன பண்ணலாம், மிக்சியில் வெல்லத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இந்த மிக்சி பாகத்துக்குள்ள இந்த வெந்த கடலைப்பருப்பு போட்டுட்டேன். ஒரு லோட்டா வெல்லம் எடுத்துருந்தேன். இந்த ஒரு லோட்டா வெல்லத்தையும் அதுக்குள்ள போட்டுடுறேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து அரைக்க போறேன். சட்னி அரைஞ்சிடும். வெல்லம் நல்ல பொடியா இருந்ததுன்னா. ஓகே பிரீத்தி ஜோடியாக். இது அரைச்சாச்சு. நெய் வேணும். இந்த இனிப்பு சட்டியில் நெய்யை முதல்ல விடணும். உக்காரைக்கு மெயின் இருக்கிறதே நெய் தான். எவ்வளோ நெய் விட்டுருக்கேன் பாருங்க. இவ்வளவு நெய் விடலாம். சரி, இந்த நெய் சூடாகட்டும். நெய் பார்க்கவே அழகா இருக்கு. நெய் அழகா நல்லா உறைஞ்சிருக்கு. மணல் மணலா மணல் மணலா நெய் இந்த மாதிரி மசிஞ்சிடும். ஓகே சூப்பர். வெல்லம் நல்லா பொடிச்சு சட்னை மசியும். வெல்லம் சரியாக பொடிக்காட்ட அப்படி எதே எங்காச்சும் ஒரு வெல்லம் உங்களுக்கு கரையாட்டக்குள்ள அடுப்போட சூட்டில் அது கரைஞ்சிடும். இப்போ இதை தூக்கிட்டு இந்த நெய் உரிகிற உடனே, அது நெய் லூஸ் ஆன உடனே, நாட்டு நெய் உரிகிற உடனே, உரிக்கிற நெய் தான் அது. அதுக்குள்ள அதை போட வேண்டியது. வெண்ணெயை உருக்கி நெய் ஆக்கி அது உறைஞ்சதுனால திருப்பி அதை லூஸ் பண்ணிக்கிறோம் அடுப்பில் ஆன் பண்ணிட்டு. கரெக்டா? கரெக்ட். இந்த உட்காரைக்கின்றது பெரிய வேலையே கிடையாது. அது வந்துட்டு உதிர்க்கிறது ரொம்ப பெரிய வேலை இல்லையா? இட் டேக்ஸ் லாங் டைம். கொஞ்சம் ரொம்ப லாங் டைம்ல நிறைய போட்டா 1 கிலோ, நான் இப்போ 1 கிலோ போடுவேன் தீபாவளிக்கு. அப்போ நிறைய வேலை 2 இல் போட்டு பண்ணுறேன். ஒரு லோட்டா கிண்டுன்னு சொன்னா ரொம்ப ஒன்றும் வேலை இருக்காது. வெண்ணெய் நெய் லூஸ் ஆயாச்சு. கண்ணுக்கே திதிக்கும் இல்லையா? ஆமாம், வாய்ச்சி விட்டுருவோம். தண்ணி எல்லாம் விட்டு அலம்ப வேண்டாம். ஏன்னா தண்ணி விட்டால் இன்னும் பத்தறதுக்கு டைம் எடுக்கும். இதை மட்டும் போட்டால் போதும். இப்போ இதை நம்ம கிண்டலாம். ஆஹா, நெய்யும் வெல்லமும் சேர்ந்து ஆல்ரெடி அரோமா ஸ்டார்ட் ஆயாச்சு. இப்போ திரும்பி கட்லெட் ரோட்லேருந்து கரண்டி எடுப்போம். இதை ஓரளவுக்கு நல்ல உதுக்குற மாதிரி, புட்டு மாதிரிலாம் உதிராது. உட்காரைங்கிறது என்ன உதுத்தாலும் சேர்ந்துட்டு இருக்கும். அதுதான் டேஸ்ட்டு. இந்த ஒரு லோட்டாக்கு நீ எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணிக்கூர் கிண்ட மாட்டியா? கிண்டுவேன் அரை மணிக்கூர் கிண்டு. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அரை மணிக்கூர் ஹாஃப் அன் ஹவர் இந்த வீடியோ நம்மளால காமிச்சிட்டு இருக்க முடியாது கிண்டுறதை இல்லையா? ஆமாம், கொஞ்சம் கிண்டிக்கிறேன், திரும்பி பாதி கிண்டும் போது காணிக்கிறேன், திரும்ப லாஸ்ட் கிண்டும் போது காட்டுறேன். ஸோ அது எந்த இதுக்கு வரணும், டெக்ஸ்டருக்கு வரணுங்கிறத எங்க அம்மா அதை காமிப்பாங்க கடைசி வரைக்கும். நடுவில் 2 வாட்டி நெய்யும் விடுவேன் நான். அந்த நெய் விடும்போது காட்டுறேன், பாதி ஆகும்போது நெய்யா இருக்கும், நெய் விடும்போது திரும்பி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம விட்டது கொஞ்சம் பாரு, கொஞ்சம் கட்டியா இருக்கா? இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நெய் விடணும். நெய் வந்து கொஞ்சம் சூடாக்கிக்கோ, யூஸ் ஆக்கி வச்சுக்கலாம். இந்த 2 ஸ்பூன் விடுறேன். 1/2 ஸ்பூன் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கூட இன்னும் கிண்டணும். நல்லா உதிர்த்து வரும்போது கூட ஒரு வாட்டி நெய் வேணுமெல்லாம் விட்டுக்கலாம். மெயினாக எங்கேயாவது அடியில் பிடிக்கவோ ஒட்டவோ கூடாது. இனிமேல் நான் ஸ்டாப்பாக கிண்டணும். இந்த ஷேப் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு வச்சுக்கோயேன். ஹைல இருக்கணுமா? அது பரவாயில்லை. நான் ஹைல போட்டு பழக்கம். சிம்மில் போட்டுக்கோ. பட் டெஃபினட்டாக தள்ளி போனா சிம்மில் போட்டு ஆகணும். அப்போ ஃபோன் வர்றது போயிட்டோம். பெட்டர் ஃபோன்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா ஃபோன் பேசினா அடுப்பே மறந்து போயிடும். ஒரு சின்ன அவசரத்துக்கு போனால் கூட சிம்மில் போட்டு போங்க. ஹையில் போட்டு போனால் அடியில் பிடிக்கும். இல்லை கிட்டவே இந்த கிண்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கு அதை ஹையில் போட்டு சமைக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவா சிம்மில் போட்டு செய்யலாம். என் பொண்கள்லாம் கூட நிறைய சிம்மில் போட்டு செய்வாள். நான் ஹையில் போட பார்த்தா பயப்படுவாள். என்னம்மா ஹையில் போடுறான், ஹையில் போடுறான், சிம்மில் போட்டே சமைப்பாள்.
ஹையில் போட்டு சமைக்கிறது 1 hour ஆகும்னா சிம்மில் போட்டு சமைக்கிறது 2 hour ஆகும். பட் பழக்கம் பயம் தப்பு சொல்ல முடியாது. இது மாதிரி அடியில் ஒட்டவே செய்யாது. இப்போ நெய் விட்டுருக்கோம்ப்பா தெரியாத அளவுக்கு அடியில் ஒட்டவே செய்யாது. பட் கிண்டிடுக்கணும் இல்லாட்டா அடியில் படிச்சிடும். இதோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ? இதை கெட்டு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? யூஸ்வலாக கெட்டு போகாதா? எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம்? எந்த தண்ணி இல்லாத ஒரு பொருளும் கெட்டு போகாமல் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 நாளைக்கு வச்சுக்கலாம். 4 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சுக்கலாம். பட் உட்கார எல்லாம் 4 நாளில் காணாமல் போயிடும், வயிற்றுக்குள்ளே போயிடும். மிச்சம் ஒன்றும் இருக்காது. வேறு வர மிச்சம் இருக்கும் உட்கார. அதுவும் 1 கிளாஸ் செய்தால் ஒரு ராத்துக்கு ஒன்றுக்குமே காணாது. இவர் சொல்கிற மூக்கொட்டை காணாது அது மாதிரி காணாது. நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு உங்களுக்கு செய்து காட்டுறதை தவிர நான் தீபாவளி அடுத்த வாரத்துக்கு நான் நிச்சயமாக ஒரு 1 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ கூட எனக்கு பழைய மாதிரி கிண்ட முடியறதில்லை. ஏஜிஸை ஃபேக்டர் ஆயாச்சு. எல்லாம் வயசாகும் போது கிண்டுறது எல்லாம் கையை வலிக்கும், இல்லைன்னா கிண்ட முடியாது. பழைய மாதிரி சக்கவரட்டியே எனக்கு செய்ய முடியறது. இப்படி பிடியில் பிடிச்சிட்டு இருக்கே, அது சுடாதோ? சுடும், லேசாக சுடும். உங்களெலாம் பிடிச்சிக்க முடியாது. ஏதாவது சொன்னே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகள் கொஞ்சம் கையில் சூடு தாங்குவா, சூடத்தான் செய்யும். என்னோட ஒதுக்கிற ஸ்டைலு இதுதான் டிப்ஸு. நான் என்ன பண்ணுவேன், இதை ஆயிடுச்சுன்னு சொன்னால் இல்பச்சையில் எல்லா பாகமும் சூடு இருக்கும், எல்லா பாகம் இப்படி தேய்ச்சி வச்சுப்பேன். இது நான் ஒதுக்கிற ஸ்டைலு. ஓகே, இப்படி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டோம்னா இது சீக்கிரம் இந்த எல்லா சூட்டுக்கும் உதிரும். நல்லா குமிச்சு வச்சோன்னா அது உதிராது. இப்போ இது என்ன பண்ணான்னு சொன்னால் இதை பார் இப்படி அப்படின்னு நினச்சிக்கலாம் மனசுக்குள்ள. இது சீக்கிரமாக இப்படி செய்தால் உதிர்ந்துடும். தெரியும், உங்களுக்கே தெரியும் உதிர்றதுன்னு சொல்லிட்டு. இதுல மெயினா கலர் தான் ஒரு மேட்டர் இல்லையா மம்மி? வெள்ளை கலர் ஒரு பெரிய மேட்டர். அந்த வெள்ளை கிடைக்கலாம், நமக்கு கிடைக்கிறது பெங்களூர்ல, இது கிடைக்கும். டெஃபினட்டா தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். கேரளாவில் கிடைக்கும், மண்ண வெள்ளம் சொல்லிட்டு கேரளாவில் கிடைக்கும். பாகு வெள்ளம் சொல்லிட்டு தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும். எங்க ஊர்ல இந்த மாதிரி நிறைய இது மாதிரி வெள்ளை உக்காரையில லுக்கே வந்துட்டு அந்த கலர் ஆஃப் த நிறைய பேர் வெள்ளை கலர் பண்றா இல்லையா, வெள்ளம் கிடைக்காம. எங்களுக்கு இப்படி பார்த்து பழகி போச்சு. அதையும் சொல்லாமே நான் கருப்பா இருக்கே அப்படின்னு சொல்லுவா. எங்களுக்கு இந்த கலர் தான். அது பாயாசம் இருந்தாலும் சரி, உட்கார எந்த பயிர் எல்லாருக்கும் நமக்கு இந்த டார்க் கலர் தான் பிடிக்கிறது. மாலாடுங்கிற சுகர் ஸ்வீட்டு, நாட்டு வெல்லம். இது வந்து வெல்லம். இப்போ இது ஓரளவு நல்லா உண்டாச்சு. இன்னும் 6 போது இன்னும் நன்னாவே பட் யாருக்கு கொடுக்க போறோம் இந்த உட்காரைய பண்ணி முடிச்சு? எனக்கு தானே, ஒன்றும் கிடையாது. எங்க வந்து ஒரு பேரன் இருக்கான் சித்தார்த்து சொல்லிட்டு, எல்லாமே அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்ப எனக்கு நான் உன் பொண்ணாச்சே, பொண்ணு தானே ஃபர்ஸ்ட், அப்புறம் தானே பேரன். இல்லை குழந்தைகள் பிறந்தா இன்பம், அவளுக்கு குழந்தைகள் பிறந்தா பேரின்பம் சொல்லிட்டு ஒரு சினிமாவில் சிவாஜி கணேசன் சொல்லுவான். அந்த மாதிரி நமக்கு குழந்தை பிறந்தா இன்பம், அவளுக்கு குழந்தை பிறந்தா பேர். இப்படி இல்ப செடியில இருந்து எடுத்து சாப்பிட்டேன்னா உட்காரே ரெடி. இதை வந்து நம்ம ஜஸ்ட் கேரி எடுத்து ஊத்துறோம். இந்த மெத்தட நீங்க வச்சுட்டா உங்க உட்காரே சீக்கிரம் ஊதுரும். ஓகே, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு காமிக்கலாம். ஸோ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட் சூடாக இருக்குமா? இது லேஸ் சூடு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உதிரா இருக்கும். நாளைக்கு இது இன்னும் உதிரும். நம்ம எப்பவுமே தலைக்கட்டி பண்ணுவோம் தீபாவளிக்கு, அடுத்த நல்ல உதிரா இருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை டேஸ்ட்டுக்கு வந்துட்டு யாருக்கு கொடுக்க போகிறோம்? சித்தார்த். சித்தார்த் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போறானே. எப்படி இருக்கு சித்தார்த்? எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். ஐ லவ் இட் பாட்டி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யம்மியா இருக்கா? சூப்பர். சோ நீங்க கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு உட்கார செய்யுங்க, பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூடியூப் பார்த்து பண்ணணும், அதான் மெயின் மேட்டர். அதுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching the video. Thank you. Bye bye. Bye.